அல்லது விதவை என்று சொல்வதுண்டு. ஆனால் மனைவி இழந்த கணவனுக்கு என்ன பெயர் என்று தேடி பார்த்தும் கிடைக்கவில்லை. அப்படி ஒரு வார்த்தையை அகராதியிலும் காண முடியவில்லை. இன்று விபச்சாரி என்று சர்வசாதாரணமாக சொல்லும் சொல்லுக்கு விபச்சாரம் என்ற எதிர்ப்பதம் எப்படி இல்லாமல் போய்விட்டதோ அதுபோன்றே விதவைக்கும் எதிர்ப்பதம் இல்லாமல் போய்விட்டது. 2 பேர் சேர்ந்து செய்தால் தானே அது விபச்சாரம். ஆனால் சமூகம் பெண்ணை மட்டுமல்லவா குற்றவாளியாக பார்க்கின்றது. விதவை என்ற வார்த்தையே இஸ்லாத்தில் இல்லை. மனைவியை இழந்தால் கணவன் எப்படி உடனடியாக திருமணம் செய்து கொள்கிறானோ அதுபோல கணவனை இழந்த பெண் உடனடியாக திருமணம் செய்து கொள்கிறாள். கணவன் இறந்துவிட்டால் அவனது உடல் எரிந்து கொண்டிருக்கும் சிதையில் புகுந்து தானும் இறந்துவிட வேண்டும் என்ற சதி எனும் உடன்கட்டை ஏறுதல் என்ற கொடுஞ்செயல் மிக சமீப காலமாகத்தான் இந்தியாவில் தடை செய்யப்பட்டது. ஆனால் 1440 வருடங்களுக்கு முன்பே இஸ்லாம் மறு